வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வர்ற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15 79வது சுதந்திர தினம் ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த சுதந்திர தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கிறது தான் ரொம்பவும் சிறப்பு. பெரும்பாலும் நம்ம படிக்கும்போது என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று திங்கக்கிழமை வரணும், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வரணும் இந்த சுதந்திர தினம் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா தொடர்ச்சியாக விடுமுறைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் திங்கக்கிழமை வந்தால் கூட சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுருவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்தால் வேறு வழி இல்லை, மறுநாள் லீவு விட்டு அப்படியே 3 நாள் லீவு அப்படிங்கிறது இருக்கும். இதில் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சுதந்திர தினம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போயிடும். ஏன்னா நம்ம பள்ளி பருவம் அப்படிங்கிறது அந்த மாதிரி. ஆனால் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்று இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. வர்ற வெள்ளிக்கிழமை லீவு அப்படிங்கிறதுனால சனி ஞாயிறு தொடர்ந்து லீவு. அதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னையில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். அப்படி செல்லக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னா, ஒன்று பேருந்துகளில் நாடணும். பேருந்துகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாமே புக்காகி முடிஞ்சிருச்சு. சிறப்பு பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்படும் போது அதில் பயணிக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனால் இந்த ஆமணி பேருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டயத்தில் கட்டணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போது ரயிலை தான் நம்ம நாடியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இந்த ஆகஸ்ட் 15 இந்த காலகட்டத்தில் போகும்போதும் சரி வரும்போதும் சரி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே எல்லா டிக்கெட்டுமே விற்று தீர்ந்து விட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுமா அப்படின்னு கேள்வி அப்படிங்கிறது இருந்தது. சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு விட்டது. அந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவும் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வீடியோவை தாமதமாக கொடுக்குற அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே முன்பதிவு இல்லாத பெட்டிகளை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே வந்துருச்சு. அதனால் முன்பதிவு அப்படிங்கிறது ஓப்பன் ஆன உடனே முடிஞ்சிருச்சு. இந்த முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் எந்த டயத்துக்கு அந்த ட்ரெயின் எங்கேருந்து கிளம்புதுன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக நம்ம பயணிக்க முடியும். சில ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் கூட இல்லாமல் இருக்கலாம். அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதை நம்ம தக்கல் மூலமாக அந்த டிக்கெட்டை நம்ம பெறுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. தெற்கு ரயில்வேவின் சார்பாக 4 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. அதில் முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் 06027 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரலிருந்து போத்தனூர் வரைக்குமே இந்த ரயில் அப்படிங்கிறது இயக்கப்பட இருக்கிறது. சென்னை சென்ட்ரலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி நைட்டு 11:50க்கு சென்னை சென்ட்ரலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை வழியாக கோயம்புத்தூர் போகாமல் போத்தனூர் வரைக்கும் இயக்கப்படும். அப்படி 14ஆம் தேதி போகக்கூடிய ட்ரெயின் ரிட்டன் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் கிளம்புது. இப்போ போத்தனூருக்கு 14ஆம் தேதி கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலையில் 8:30க்கு போயிடுது. இப்போது ட்ரெயின் நம்பர் 06028 அப்படிங்கிற நம்பரில் போத்தனூரில் இருந்து திரும்பவும் சென்னை சென்ட்ரலுக்கு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தான் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது கிளம்புது. நைட்டு 11:30க்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது மறுநாள் காலையில் 8:20 மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது. அப்படி அடையக்கூடிய இந்த ட்ரெயின் அன்ரிசர்வ்டு பெட்டிகள் அப்படிங்கிறது இல்லை. அதனால் வேறு வழி இல்லை, நம்ம தக்கல் முறையை தான் பயன்படுத்தணும். 14ஆம் தேதி கிளம்புறது அப்படிங்கிறதுனால நம்ம 13ஆம் தேதியும், அதே மாதிரி ரிட்டன் 16ஆம் தேதி போத்தனூரில் இருந்து கிளம்புறதுனால 16ஆம் தேதியும் தக்கல் டிக்கெட் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி 2வது ட்ரெயினாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கக்கூடிய ட்ரெயின், இது தமிழகத்துக்கு சம்மந்தமில்லாத ட்ரெயின் தான். ஆனால் நம்ம இந்த விடுமுறையை கழிப்பதற்காக இந்த கர்நாடக மாநிலம், கோவா இங்கெல்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு இணைப்பு ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 06041 அப்படிங்கிற நம்பரில் மங்களூர் ஜங்ஷன், மங்களூர் சென்ட்ரல் கிடையாது, மங்களூர் ஜங்ஷனில் இருந்து திருவனந்தபுரம் நார்த் கொச்சுவேலி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது இருமுறை இயங்குகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 14ஆம் தேதி ஆகஸ்ட் மற்றும் 16ஆம் தேதி ஆகஸ்ட் நைட்டு 7:30 மணிக்கு மங்களூர் ஜங்ஷனில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் 8 மணிக்கு கொச்சுவேலியை சென்றடைகிறது. அதாவது திருவனந்தபுரம் நார்த் அப்படிங்கிறத சென்றடைகிறது. இப்போ கொச்சுவேலி அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறது இல்லை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரிட்டன் டைரக்ஷன் அப்படிங்கிறது 06042 அப்படிங்கிற நம்பரில் 15ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி ஆகிய 2 நாட்களுமே கொச்சுவேலியில் இருந்து நைட்டுன்னு சொல்ல முடியாது, ஈவினிங் 5:15க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் 6:30 மணிக்கு
திருவனந்தபுரம் அங்கிருந்து கிளம்பி மங்களூரு ஜங்ஷனை சென்றடைகிறது. ஆக இந்த 2 ரயில்களை பற்றி பார்த்தாச்சு. மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 06012 அப்படிங்கிற நம்பரில் நாகர்கோவிலிருந்து தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயில் சுதந்திர தினத்துக்கு ஊருக்கு போகிறவங்களுக்கு நிச்சயமாக யூஸ் ஆகாதுங்க. சுதந்திர தினம் முடிஞ்சு ஊரிலிருந்து வர்றவங்களுக்கு வேணால் யூஸ் ஆகும். 17ஆம் தேதி நாகர்கோவிலில் இருந்து தாம்பரத்துக்கு கிளம்புது. நாகர்கோவிலிருந்து நைட்டு 11:15 கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் 10:55 தாம்பரத்தை வந்தடைகிறது. ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 06011 அப்படிங்கிற நம்பரில் தாம்பரத்தில் இருந்து 18ஆம் தேதி ஈவினிங் 3:30 மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் 5:15 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடைகிறது. ஆக இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லாத ட்ரெயின் தான், ஆனால் ரிட்டன் வர்றதுக்கு வசதியான ட்ரெயின். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ரயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வழக்கமாக இந்த போத்தனூருக்கும் நாகர்கோவிலுக்கும் இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ போத்தனூருக்கு இயங்கக்கூடிய ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் அப்படிங்கிறது இல்லை. அதனால் அது பயணிகளுக்கு நிச்சயமாக சிரமமான ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ மங்களூரில் இருந்து திருவனந்தபுரம் வடக்கு வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயினில் நமக்கு ஒரு யூஸும் இல்லை. ஆனால் நம்ம இந்த சுற்றுலாவுக்கு போகணும் கர்நாடகாவுக்கு இந்த 3 நாள் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினை நம்மளால் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் அதிகப்படியான மக்கள் பயணிக்கக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி வரைக்கும், திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில்களில் பயணிக்கிறது வழக்கம். ஆக வழக்கமாக செங்கோட்டைக்கு ஒரு ரயில் நிச்சயமாக இயக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டைக்கும் ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்பட இருக்கிறது. ஒரே ஒரு ரயில் மட்டும்தான். ஆனால் முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று கிளம்பும் போது இந்த ரயில் யூஸ் ஆகும், போயிட்டு மறுநாளே திரும்பி வந்துடும். யாருமே போயிட்டு திரும்பி வரப்போகிறது கிடையாது. ஆனால் இப்போது 2 நாள் காத்திருந்து திரும்பவுமே மக்கள் எல்லாம் கூட்டு வர மாதிரி தான் இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறத தெற்கு ரயில்வே அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாமே சில விஷயங்கள்ல இருந்து தான் பாடங்கள் அப்படிங்கிறது கற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இயங்கக்கூடிய இறுதி ரயிலாக நம்ம பார்க்கக்கூடியது ட்ரெயின் நம்பர் 06089 அப்படிங்கிற நம்பரில் சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இது 14ஆம் தேதி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வர்ற வியாழக்கிழமை நைட்டு 9:55 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து கிளம்புது. இப்போது வரிசையாக பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வரைக்கும் பல்வேறு ரயில்கள் போயிட்ட பிறகு சென்னை எழும்பூரிலிருந்து கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் 9:55க்கு அன்ரிசர்வ்டு பெட்டிகள் அப்படிங்கிறது 4 பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாலே இந்த ட்ரெயினை நம்மளால் பிடிக்க முடியும். அப்படி வரக்கூடிய இந்த ட்ரெயினை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா திருநெல்வேலி வரைக்கும் வந்துட்டு திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டைக்கு செல்லும். நார்மலாக செங்கோட்டைக்கு போகணும் அப்படின்னா விருதுநகரில் இருந்து போகிறது தான் வழக்கம். ஆனால் இந்த ட்ரெயின் வந்து நம்ம ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் மாதிரி திருநெல்வேலி வந்துட்டு அங்கேருந்து செல்லும். அதனால் திருநெல்வேலி வரைக்கும் இந்த ரூட்டை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். அங்கேருந்து செங்கோட்டை செல்வதற்கும் ஒரு பயனுள்ள ரயிலாக இருக்கிறது. மறுநாள் காலையில் 11:30க்கு செங்கோட்டையை சென்றடைகிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 06090 அப்படிங்கிற நம்பரில் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7:45க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் திங்கக்கிழமை 9:05 மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடையும். அப்போ நம்ம பெர்மிஷன் போட்டாலே போதும், மறுநாள் நம்ம வேலைக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக சுதந்திர தினத்தை முன்னிட்டு தெற்கு ரயில்வேவின் சார்பாக 4 ரயில்கள் இயக்கப்படுகிறது. நிச்சயமாக இதை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அது வரைக்கும் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.